அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது கால்பந்து வீரர்களிடம் ஒரு நேர்காணல். அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த அஃப்வா விளையாட்டு வீரர்கள் அவர்களிடம் ஒரு நேர்காணல். இவர்கள் கால்பந்தில் இவ்வளவு அதிகமாக ஆர்வம் கொள்வது எதற்காக, மாணவர்கள் எதற்காக விளையாட்டுகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் பதிலளிக்கின்றார்கள். ஏன், எதற்கு விளையாட வேண்டும் என்பதற்காக. இறுதி வரை கேளுங்கள். குறிப்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த காணொளியை அவசியம் பார்க்க வேண்டும். ஏன் இவர்கள் விளையாடுகின்றார்கள்? வீணுக்காகவா? தேவையற்ற வேலைகளை கால்கைகளை எல்லாம் உடைத்து கொண்டு வந்து விடுகின்றார்களே, எதற்காக? இவருக்கு தேவைதானா என்று விரக்தி அடையும் தாய் தகப்பன்கள் இந்த காணொளியை அவசியம் காண வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது 2024 ஆகஸ்ட் 15 நம்ம ஏஎல்டி ஸ்கூலில் இப்போ கொடியேற்றிட்டு எல்லா ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து இருக்கிறோம். இப்பொழுது வந்து இளைஞர் சமுதாயத்தை விளையாட்டு துறையில் ஊக்குவிக்கிறதுக்காக பெரிய அளவில் பாடுபட்ட நமது தமிழ் அவர்களிடம் சில இது விஷயமா சில வார்த்தைகளை வந்து அவர் சொல்றதுக்கு நான் வந்து கேட்குறேன். இந்த விளையாட்டு துறையில வந்து நீங்க வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுவதற்கு மிக்க நன்றி. இந்த விளையாட்டு சமுதாயத்தை எந்த வழியில நீங்க நடத்த போறீங்க அப்படிங்கிறத, எப்படி என்னென்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 78வது சுதந்திர தின கொடியேற்று விழாவில் பங்கேற்கிறது நமக்கு வாய்ப்பு தந்த ஏஎல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் அதை நடத்தி கொண்டிருக்கும் கரஸ்பாண்டன்ட் சகோதரர் இம்தியாஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதோட நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று இங்க வந்திருக்கிற இந்த 3 விளையாட்டு வீரர்கள் வருங்கால சமுதாய தலைவர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வழிநடத்துறதுக்காக நம்ம இது ஏற்று இவர் திருச்சியில ஜமால் முகமதுல படிக்கிற நம்ம சகோதரர் ஷுக்கூருடைய மகன் ஆத்திஃப் நமக்காக லீவ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தம்பி அபூபக்கர் அல்பன்னா ஜமால், சகோதரர் ஜமாலுடைய மகன், அவரும் பல பிள்ளைகளுக்கும் இப்போ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு அப்பா ஃபுட்பால் டீமுக்கு. அதே மாதிரி ஆசிஃப் அவர் வந்து அதோட இதில் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு காலேஜில் இன்ஷா அல்லாஹ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆகிறதுக்கான முயற்சியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் ஷாஃபிர் மகன். இப்போ எப்படின்னு சொன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விளையாட்டுன்ற பிறகு பொதுவா அந்த விளையாட்டு அல்லாம இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் விளையாட்டுல ஆர்வம் இல்லாத நடுத்தர மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வகையான தயக்கம். என்ன விளையாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, விளையாட்டு தானே, விளையாட்டே நினைச்சிட்டு போக வேண்டியது தானே, இந்த பொருளாதார செலவு பண்ணிலாம் வந்து மக்களுக்கு இந்த மைதானம் வாங்கணுமா, அகாடமிலாம் யூஸ் பண்ணணுமாங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு திருப்பி பல முறை சொல்லிட்டா அவங்களுக்கு சென்றடைகிற வரை நம்ம சொல்லிட்டு இருப்போம், நமக்கு அலுப்பு தட்டாது இன்ஷா அல்லாஹ். எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு எவ்வளவு சுவையான உணவுகளை பதார்த்தங்களை பரிமாறத்துக்கு ரெடியா இருந்தானோ பையனை வாப்பா எவ்வளவு பசியாருந்து வாடான்னு வரமாட்டான். அதே சமயத்தில் ஃபுட்பால் நடக்குதுன்னா, இன்னைக்கு காரைக்குடிக்கும் அஃபாவுக்கும் விளையாட்டு இருக்குது, அதுல WFC விளையாடுறாங்க, ராயல் FC விளையாடுறாங்க, குல்வமது டீம் விளையாடுது அப்படின்னு சொன்னா ஒரு 1000 பேரை ஒரே இடத்துல கூட்டிடலாம். இந்த இதை வந்து எந்த வகையால யாராலும் இதை மறுத்து பேசுறதுக்கு முடியாது. நம்ம வந்து கிரவுண்ட்ல இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியே நமக்கு அதான் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது அதிராமண்டத்துல இன்னும் அது வந்து குறையாம அந்த இதை எல்லாம் பாதுகாத்து விட்டுறோம். விளையாட்டுல பிள்ளைகளுக்குள்ள ஆர்வத்தை அப்படின்னு சொன்னா, விளையாட்டு மட்டும் தானா? இல்ல, விளையாட்டோடு சேர்த்து பிள்ளைங்களை வந்து தர்பியத்து, குழந்தைங்களுக்கு வந்து ஒழுக்க பயிற்சி, குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் வாழ்றது, இந்த தேசத்தினுடைய நல்ல குடிமகனா, அதாவது இந்த இதை எடுத்து போற ஒரு நல்ல இதா, மற்ற மக்களுக்கு நல்ல வழிகாட்டியா,
தவறான பழக்கங்கள்ல இருந்து கலைந்து பிள்ளைங்களை ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல குழந்தையா மாற்றக்கூடிய விஷயம். அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடும் போது உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கிறவன் கண்டிப்பா இந்த சிகரெட்டை கூட எடுக்க மாட்டான், கையில எடுக்கவன் அந்த பக்கம் போகவே மாட்டான். குடி மற்ற வகையான போதை வஸ்துக்கள்லாம் அப்புறம் சாதாரண உடம்பு நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு தன்னுடைய உடலை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற ஒரு இது வந்துடும். இறைவன் வந்து இது ஒரு ட்ரஸ்ட், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம். சோ நமக்கு வந்து அது ரொம்ப பாதுகாத்து நம்ம மரணம் வர்ற வரைக்கும் இயற்கையா நோய் நொடி வர்றது வேற, தானா தெரிவிச்சுக்கிறது வேற. ஸ்மோக்கிங்லையும் குடிகள்லையும் போதை வஸ்துகளும் போயிட்டு இன்னைக்கு வந்து சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆகியிருக்கு. இதை சம்பந்தமா ஏற்கனவே பொருளாதார உதவி கேட்டு பல வெளிநாடுகள்ல கேட்கும்போது எங்களை நீங்க பயமுறுத்தி வாங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பயமுறுத்தி தேவையில்லை. ஏன்னா இது வந்து எங்களுடைய குடும்பங்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய சொத்தல்ல. இது வரும் தலைமுறை வந்து சீர்திருத்தமாவும் நல்லாவும் ஒரு வருங்கால தலைவர்களாக்குறதுக்கு உள்ள விஷயம். அப்படி முடியலையா, அந்த கெப்பாசிட்டி இல்லாத நல்ல பிள்ளையா ஒரு நல்ல மூமினா வாழ்ந்து மரணிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நாங்க செய்யறோம். இதை உங்களுக்குலாம் வந்து பலமுறை சொல்லியாச்சு. இதை பலமுறை வந்து இண்டிவிஜுவலாவும் வீடியோஸ் போட்டாச்சு. இந்த குழந்தைகளை இப்போ வந்து நம்ம சகோதரர் வந்து மன்சூர் வந்து என்ட்ரி பண்ண போறாரு. தம்பி ஆசிஃப் வந்து இப்போ வந்து விளையாட்டுத்துறையில வந்து அவருடைய இது எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் நீங்கள் பிள்ளைங்களோட வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கொஞ்சம் அது விஷயமா எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த துறையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நபர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முகமது ஆசிஃப். நான் வந்து இப்போ காலேஜில் காதர் மதி காலேஜில் ஃபிசிக்கல் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அந்த அஃபா டீமில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பழைய கிரவுண்ட்லேருந்து விளாண்டுட்டு இருக்கேன். விளாண்டது பார்த்தோம்னா அந்த இடத்துல அஃபா டீம்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா வெறும் டோர்னமெண்ட் மட்டும் இல்லாமல் பசங்களை வந்து கொஞ்சம் வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி முன்னோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து 2010-11 நான் 9th படிச்சிருக்கும் போது அண்டர் 14 தமிழ்நாடு டீமுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய்ப்பு கிடைத்த வகையில் ஹோசூரில் வந்து கேம்ப்பு போயிருந்துச்சுன்னா நான் போயிட்டேன். அப்போ வந்து கேம்பில் வந்து ஒரு 2 months ஏஜ் பார்னால நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகி வந்துட்டேன் நான் திருப்பி. அப்போ சொன்னாங்க எல்லாரும் ஏஜ் இந்த வயசுல ஒரு அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டா உனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் 14 நான் போனேன். அப்புறம் வந்து எனக்கு காலேஜுக்கு வந்து ஜமாமுக காலேஜில் படித்தேன். இங்கே நம்ம ஊர் காதர் மதி காலேஜ் 12th படிச்சுட்டு ஜமாமுக காலேஜில் ஃபுட்பால் கோட்டாவில் போனேன். அப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே தென்னிந்தியா சவுத் ஜோன் தென்னிந்தியா அளவுக்கு நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் அங்கே ஒரு வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் வந்து ஃபார்ம் 3 ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மெட்ராஸில் இருக்குது. அங்கே தான் வந்து பிபிஎட் எம்பிஎட் படித்தேன் ஜமாலில் முடிச்சுட்டு. பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அங்கே படிக்கப்போ அங்கே ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே இன்னொரு வாய்ப்பு கிடச்சிது தென்னிந்திய அளவில் ஆடுறதுக்கு, சவுத் ஜோன் ஆடுறதுக்கு. ஒரு 2 யூனிவர்சிட்டி வாங்கிட்டு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூலயமா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த சோசியலாக சமூகத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தாக்கா யாரும் வந்து பெருசாக ஒரு மேஜர் ரோல் யாரும் இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலு இதுல எல்லாம் வந்து எப்படின்னா சும்மா டிசிப்ளின் கமிட்டி மட்டும் இதை பண்ணி ஞாபகம் வெட்டினியா முடி வெட்டினி இதை மட்டும் தான் பார்க்குறாங்க. தவிர ஒரு சோசியலாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீக்ரேடாக தான் இருக்குது சமுதாயத்தில். அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றத்துக்கு இது பண்ணணும். பத்தாது யாரும் இப்ப நம்ம ஊர்ல பார்த்தோம்னா பெரும்பாலும் யாரும் இதை சூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு படிப்பா? நான் படிச்சு முடிச்ச கூட கேட்டாங்க எல்லாரும், இதெல்லாம் ஏன் படிச்சா, இது வந்து என்ன வேலை இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, இதுல நல்லா படிக்கணும், இதுல வந்து ஃபுல்லா இன்வால்வ்மெண்டா இருக்குன்னு நான் இறங்கி படித்தேன். இப்போ வந்து வர்ற ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி படிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா வந்து இப்போ ஒரு அரைச்சும் இதுல அச்சீவ் பண்ணிட்டாக்கா அவங்க சொல்லும் போது அவங்க வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பிசிஏ முடிச்சுட்டு பிபிஎடு எம்பிஎடு மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சிங் லைன்ல இருக்கிறாங்க, காலேஜ் போறது வாய்ப்பு இருக்கு.
அடுத்த கோல் என்ன? அடுத்து வளரணும். அடுத்தது வருங்கால சந்ததி வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து அஃப்வா AFWA வந்து அஃப்வா உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இல்லை, விளாண்டோம் போனோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நல்ல என்விரான்மெண்ட்டு ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா பண்ணாக்கா அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு அச்சீவ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். தினமும் வந்து பயன்படுத்துது, கன்சிஸ்டன்சியா வரணும், ஒரு இன்வால்வ்மெண்ட் ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும், சாதிக்கணும்னு ஒரு கோரிக்கை தான். ஆமா, குறிக்கோளோட வரணும். பெரும்பாலும் நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பெரும்பாலும் நம்ம ஓரளவுக்கு காலேஜ் முடிச்சிட்டாலே அவங்க தாட் வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு போயிடுறதுனால பசங்களும் அந்த மென்டாலிட்டியில வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மென்டாலிட்டியில வரனால பெரும்பாலும் அவங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலுக்கு போன ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம காலேஜ் ரெக்கார்ட்ஸ் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படின்னு இருக்கும்போது அப்பெல்லாம் போவோம். ஒரு ரெண்டு ஒத்தவங்க கூட ஒரு 0.5% கூட அந்த லைன்ல யாருமே போகல. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுல உலகம் ஃபுல்லா வேலை இருக்கு. அது பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்கு நம்மளுக்கு வந்து அதை பத்தி நாலேஜ் இல்லாம இருக்காங்க. ஒரு நெட்வொர்க் கிடைச்சா தான் அடுத்தடுத்த லைன் வந்து பெரிய ஒரு ஆர்கனைஸ் உருவாகும். அடுத்த ஒரு ஆளு போயிட்டாக்க அடுத்த நெட்வொர்க் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் வர்ற ஜெனரேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படின்ட்டு ரெண்டையுமே ஒன்னா பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் வேற எஜுகேஷன் வேற அப்படின்ட்டு பார்த்தாக்கா அப்படிதான் ஒரு மென்டாலிட்டி வளர்க்க போறாங்க பேரண்ட்ஸ் மூலியமா. ஓகே, இந்த அஃப்வா மூலியமா வரும் எதிர்கால ஜெனரேஷனுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன செய்ய போறீங்க? நீங்க வருங்கால சந்ததியினருக்கு நீங்க எப்படி அவங்களை டீச் பண்ண போறீங்க, எப்படி அவங்களை வழி நடத்தி செல்ல போறீங்க? அதாவது இப்போ அஃப்வா வந்து உள்கட்டமைப்பு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா என்ன பிளான் பண்ண சொல்றாங்களோ அதைப்படி நம்ம ப்ராப்பர் கைட்னஸ் கொடுத்து பசங்களை வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கொண்டு போற லெவலுக்கு நம்ம ட்ரை பண்றோம். இப்போ அந்த உள்கட்டமைப்பு வேலை நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சவனே தான் ஃபர்தரா பண்ண முடியும். அடுத்தபடியாக நமது அஃப்வாவுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம ஸ்டேட் லெவல்ல வந்து பிரசித்தி பெற்ற ஃபுட்பால் பிளேயர் அபூபக்கர் பன்னா அவர்களிடம் சில அறிவுரைகளை கேட்போம். அவருடைய ஃபியூச்சர், அவருடைய கடந்த காலங்களை பற்றியும் இன்னும் வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுக்கு வந்தவனாக இன்ஷா அல்லாஹ். என்னுடைய பேர் அபூபக்கர். நான் வந்து அண்டர் 17 தமிழ்நாடு ஃபுட்பால் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்டர் 17 என்னுடைய கடந்த காலங்கள் ஃபுட்பாலை குறித்து ஃபுல்லாக நான் சொல்லப்போனால் வளர்ந்ததே அஃப்வாவுடைய கையில் தான். வீட்டில் சொல்கிறத விட நான் வளர்ந்தது சின்னதுலேருந்து என்னை ஒரு மோல்டு பண்ணி என்னை தட்டி கொண்டு வந்து நல்ல ஒரு பக்குவமாக அடைய வச்சது அஃப்வாவுடைய கையில் தான். அதுக்கு நான் நன்றி செலுத்தி ஆகணும். இன்ஷா அல்லாஹ் இவங்களுடைய சிந்தனை தான் எனக்கும் ஊட்டப்பட்டிக்குது. அப்படின்னா நான் வளர்றேன், சமுதாயத்தை பார்க்குறேன், சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், நம்ம சமுதாயம் போயிட்டு பாதை சரியில்லை அப்படிங்கிறத உணரும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு கைடா, அதாவது யாருக்கும் கிடைக்காத தனிப்பட்ட கைடா நம்ம முஹல்லாக்குன்னு கொடுக்கப்பட்ட சில முத்துகள் மாதிரி சில கைடு வந்து இம்தியாஸ் காக்கா, நெய்மாமா, அப்புறம் இன்னும் அஃப்வாவுடைய நிர்வாகிகள் அவங்கெல்லாம் இப்படி ஒரு வழி இருக்குது, சமுதாயத்தை நல்ல வகையில கட்டமைப்பு கொண்டு போறதுக்கு விளையாட்டுங்கிற ஒரு துறையை வச்சு சமுதாயத்தை கட்டமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான வழியை எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதாவது எப்படின்னா ஒரு வாலிபனுடைய இன்னர் அவனுடைய உள் உறங்கத்தை கூட தன்னுடைய தகப்பன்ட்ட கூட பகிர்ந்துக்கிட மாட்டான். எங்களை மாதிரி கோச்சு யாரெல்லாம் அவங்க கைட் பண்றோமோ எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அப்படிங்கும்போது நீங்க தனி வீட்டுல அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத விஷயத்த கூட எங்களால சொல்லி அவனை ஏவிட முடியும். அப்படிங்கும்போது இப்போ உள்ள வாலிபர்களை கட்டமைப்பா அவங்கள ஒரு நல்ல வழி கொண்டு வரத்துக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப உதவுது. நான் இந்த விளையாட்டை பார்க்கறதே சமுதாயத்தை நல்ல ஒரு இளைஞர்கள் நல்லா வலுவாகவும் சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களை விளங்கணும் அப்படின்னு அந்த விளையாட்டையை நான் பார்க்குறேன். இப்போ வந்து என்னுடைய ஒர்க்குன்னு பார்த்தா என்னுடைய ஆம்பிஷனா எல்லாமே எனக்கு இதான் என்னன்னா அஃப்வாவுடைய லிங்க்ல இருக்கணும், இருந்துகிட்டு இளைஞர்களை நல்ல உடலாலும் உள்ளத்தாலும் எல்லாத்துலேயும் சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த விளையாட்டை அணுகிறேன் நான். ஏன்னா அவங்களுடைய ஒரு பிளேயர்ஸுடைய அவங்க உள்ள எப்படி இருக்கிறாங்க, வீட்டுக்கு போய் என்ன பண்றாங்க, இப்போ ஸ்கூலுக்கு எப்படி போறாங்க, A to Z அவங்களோட ஹேர் கட் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து
அவனை மோல்டு பண்ணி ஓரளவுக்கு அல்லாடுறதை கொண்டு எந்த அளவுக்குன்னா நாங்க அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்றோம். சில பேர்ஸ் வந்து எங்களுக்கு இண்டிவிஜுவலாவும் சொல்றாங்க, அல்லாவை பத்தி என்ன வந்து இங்க விட்டுட்டான் போல, இந்த கிரவுண்ட்ல விட்டுட்டான் போல, இப்படிப்பட்ட ஆட்கள் கையில கொடுத்துட்டான் போல, என்னுடைய லைஃப் எப்படியோ போக வேண்டிய லைஃப் அல்லாட வந்து உங்களுடைய பழக்க வழக்கத்துல உங்களுடைய அணுகுமுறையினால என்னுடைய லைஃப் எப்படியோ மாறிடுச்சு அப்படிங்கிறத கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு உத்வேகம் கிடைக்குது. சமுதாயத்துல நம்மனால ஒரு 10 பேரை சீர்திருத்த முடியும், இந்த வஸ்துக்கள்ல எதனையும் ஈடுபட முடியாம, போதைகள்லயோ எங்கிட்டு போக முடியாம நல்ல ஒரு ஒழுக்கப்பாதையில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா பாக்குறேன். அல்லாஹ் கூட எங்களுக்கு தெரியல இந்த சமுதாயத்தை எப்படிலாம் கட்டமைக்கலாம், எப்படிலாம் நல்ல வழியில கொண்டு போகலாம்னு பயணிக்க பாக்குறோம். ஆனா சரியான பாதை பிடிக்க முடியல. ஆனா இந்த பாதை சிறந்த தேர்வா இருக்குது. எப்படின்னா அவனுடைய நம்மளோட அட்டாச் ஆயிடுறான். அந்த இளைஞர்கள் சாதாரணமா ஒன்னும் இல்லாம வர்றாங்க. அவங்களோட உடல் அளவுலையும் குணத்தளவுலையும் அவங்கள்ட்ட நம்ம அஃபாவுடைய இன்னர் கோர்ல வந்து சில கமிட்டி வச்சிருக்கோம். டிசிப்ளின் கமிட்டி, அப்புறம் அவனுடைய ஸ்குவாட் கமிட்டின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டி பிரிச்சு வச்சிருக்கோம். அது ஒரு நிர்வாகி இருப்பாங்க. டிசிப்ளின் கமிட்டி என்ன பண்ணுன்னா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆய்வு செய்யும். அவனுடைய ஹேர் கட் பிடிக்குது, அவன் எங்க போறான், எங்க வரான், யாரோட சேர்றான், யாரோட பண்றான், இத்தனை மணிக்கு எங்க போறான் அப்படிங்கிற அவனோட தனிப்பட்ட முறை ஆய்வு செஞ்சு அவனை தனிப்பட்ட முறை உட்கார வச்சு நீங்க போறது சரியில்லை, நீங்க வர்றது சரியில்லை அப்படிங்கிறது அழகான கட்டமைப்புல கொண்டு போயிட்டிக்கிறோம். அப்படிங்கும் போது இந்த இளைஞர்களை வந்து நீங்க வீட்டுல உள்ளவங்க நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேல அவங்க மீறிடுறாங்க. அப்படிங்கும் போது எங்கிட்ட கொடுங்க, எங்களோட ரிசல்ட்டை பாருங்க, நீங்க வந்து பாருங்க, கிரவுண்ட வந்து பாருங்க. அல்லாவோட இது கொண்டு அல்லாவோட பெரிய ஒரு அருள் எங்களுக்கு மைதானம் கிடைச்சிருச்சு. அஃபாவுடைய அந்த அவங்களுடைய அஃபாவுடைய பெரிய உழைப்பு அது 1.15 ஆகும்போது பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா பாக்குறேன். அதை அல்லாவோட கொண்டு அல்லாவுடைய உதவி கொண்டு தான் கிடைச்சிருக்குது. ஏன்டா இது அல்லா வந்து இது ஒரு பெரிய நன்மை அல்லா இருக்குன்னு நினைச்சுதான் கொடுத்துருக்கான். இன்ஷால்லா அதனுடைய வேலைகள் இன்னும் இருக்குது, இன்னும் முடியல, இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, அது சம்பந்தப்பட்ட வேலைகள். இன்ஷால்லா பார்த்தா இன்ஷால்லா அதான் அஃபாவுலயே ஒரு நல்ல கோச்சிங்ல இருந்துட்டு வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு நல்ல வழியில அவங்கள பக்குவப்படுத்திட்டு நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்த ஃபுல்லா அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்மள முதல்ல ஒரு 10 பேரை பார்த்துட்டு இன்ஷால்லா அவங்க கையில அப்படி கொடுத்துட்டு போயிடலாம். 9th to 12th வந்து நம்ம கார்மேனி பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். 9thலேயே டிஸ்ட்ரிக்ட் டீம் மாறுறதுக்கு ஆப்ஷன் கிடச்சிச்சு எனக்கு. அதை நான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினேன். 9th சேர்ந்த உடனேயுமே கொஞ்சம் இதில் சேர்ந்துட்டு அப்புறம் 10th வந்து கார்மேனி ஸ்கூலு கேப்டன் ஆனேன். அதில் என்னுடைய தலைமையில் அல்லாவோட இதை கொண்டு நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் டைம் அதிராம்பட்டினத்துலேயே ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியாக ஸ்டேட் டீம் எங்கள் டீம் ஸ்டேட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு. என்னுடைய கார்மேனி ஸ்கூலு ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது அந்த அச்சீவ்மெண்ட்டு. அப்புறம் 11thலேயும் நான் ஸ்டேட் அச்சீவ் பண்ணோம். 12thலேயும் நான் கேட் பண்ணியிருந்தேன், அப்பயும் அச்சீவ்மெண்ட் பண்ணோம். 12th அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. கார்மேனி ஸ்கூலில் வந்து என்னுடைய பிடி ஜெயகாந்தன் சார் ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்டேட் மீட் ஆடுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது வான்னு சொல்லி நம்மளை அழைச்சி போய் புதுக்கோட்டையில் வந்து செலெக்ஷன் நடந்துச்சு. அதில் செலெக்ஷன் அட்டன் பண்ணி அதோடைய கேம்ப், அப்புறம் செலெக்ஷன் அட்டன் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் கேம்ப் அட்டன் பண்ணாங்க. கேம்ப் புதுக்கோட்டையிலே ராஜாஸ் காலேஜில் கேம்ப் அட்டன் பண்ணோம். அது ஒரு 1 வீக் போணுச்சு. கேம்ப் அட்டன் பண்ணி அதுலேயுமே ஃபைனல் பண்ணி டீமை. அப்புறம் கேம்ப் அட்டன் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் பஞ்சாபில் ஹொசியர்பூருங்கிற இடத்துல ஸ்டேட் மீட் போனோம். நேஷனல் மீட்டு ஸ்டேட் டீமா, தமிழ்நாடு ஸ்டேட் டீமா அண்டர் 17ல் போனோம். நல்ல ஒரு அனுபவம் எனக்காண்டி. எல்லாருமே நல்ல முயற்சி பண்ணாங்க இந்த விஷயத்தில். இயல்பாக ரொம்ப அழுத்தி சொன்னோம்னா என்னுடைய கிளப்பாக இருக்கட்டும், என் பிடி சாராக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. விளையாடுவதை கொண்டு தமிழ்நாடு டீம் 3 மேட்ச் அட்டன் பண்ணோம். அதில் ஒரு மேட்ச்சில் கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்ஷா இன்னும் இதே போன்ற இளைஞர்கள் இதே மாதிரி இங்கே தான் இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஃபுட்பால் விளையாட்டுத்துறையில் ஸ்டேட் லெவலில் வந்திருக்கிற நமது ஒரு சகோதரி சுக்கூருடைய மகன். சுக்கூர்னா 70-80 காலங்களில் வந்து காளிமார்க்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது காளிமார்க்குண்டாக்கா அந்த காளிமார்க் சுக்கூர்ண்டாக்கா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மகன் தான் வந்து ஆத்திஃப். தம்பி ஆத்திஃப், உங்களுடைய விளையாட்டுத்துறையில் உங்களுடைய சென்ற காலம், இந்த வருகாலம், வர்ற ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய வந்து கடந்த கால இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் முகமது ஆத்திஃப். நான் 7வதுலேருந்து
12வது வரையும் காதமி ஸ்கூலில் படித்தேன். எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸில் ஆர்வம், நிறையா அச்சீவ் பண்ணு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருந்துச்சு. ஸ்கூல் லெவலில் ஜோனலு, டிஸ்ட்ரிக்டு, டிவிஷ்னலு, அதுமாரி ஒவ்வொரு கேம்லேயும் ஜோனல், டிவிஷ்னல், ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணேன். அத்லெட்டு, ஃபுட்பாலு. அண்டர் 13 அப்போ டிவிஷ்னல் நாங்கள் போயிருந்தோம். அதுலேருந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி செலெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு அங்கே போய் அட்டன் பண்ணு அப்படின்ட்டு. நான் வந்து இது மாதிரி அட்டன் பண்ணேன். அண்டர் 14 அப்போ தமிழ்நாடு இதுக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு இது வச்சாங்க. ஃபைனல் செலெக்ஷன் தூத்துக்குடியில் வச்சுருந்தாங்க. நாகப்பட்டினத்தில் கிடச்சிச்சு எனக்கு. அதுமாதிரி தூத்துக்குடியில் போகும்போது ஃபைனல் செலெக்ஷன் கிடச்சிச்சு. அஸ்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அங்கே தமிழ்நாடு டீமுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் தூத்துக்குடிக்கு அப்புறம் தமிழ்நாடு டீமில் எடுத்துகிட்டு போய் அஸ்ஸாமில் விளாண்டேன். அது முடிஞ்சு நேஷ்னல்ஸு, அது வந்து நேஷ்னல்ஸு. அதுக்கப்புறம் 12th முடிச்சு காலேஜ் வந்து திருச்சி ஜமால் முகமது காலேஜில் படித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு வந்து அங்கே அச்சீவ்மெண்ட் பண்ணேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஜமால் முகமது காலேஜில் என்ன படிச்சீங்க? பிபிஏ. ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு இது மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சு யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி விளையாட. அதுக்கப்புறம் கேலோ இந்தியா நேஷனல்ஸ், அதுவும் என்னன்னா கேலோ 19 அண்டர் 19ல 19 வயசு செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு டீம் ஜமால் முகமது காலேஜில் படிச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கேன். அங்கேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனே கோச்சு சொன்னாங்க, உனக்கு ஏஜ் இருக்குது 2005, இதுமாரி செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்குது, போய் அட்டன் பண்ணு அப்படின்னாங்க. அங்கே வந்து 300 பேர், 2 நாள் செலெக்ஷன் நடந்துச்சு. 300 பேரில் ஒரு நாள் 100 பேர் கழிச்சு விட்டாங்க. இன்னொரு நாள் 50, 20 பேரை கழிச்சு விட்டதில் 90 வரையும் நான் இருந்தேன். என் கோச்சு கடைசி வரையும் முயற்சி பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு ஏஜ் இருக்குண்டு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அதுவும் கிடச்சிச்சு ஃபர்ஸ்ட் இயர்லேயே, காலேஜ் போனதுலேயே. இப்போ வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, இவ்வளோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து என் அஃபா டீம் அதான் என்னை வந்து இவ்வளோ தூரம் ஆளை பெரிய ஆளை ஆக்கிவிட்டு எல்லாரும் மோட்டிவேஷன் எனக்கு கொடுத்து அதுக்குள்ளேயே அந்த கேமுக்குள்ளேயே தொழுவ விவாதத்து இங்கே வந்து நிறைய மாற்றம் மாறிடுச்சு. இல்லை எல்லாம் வர காலத்தில் நான் நிறைய இது கற்றுக்கிட்டு இன்னும் மேலே போகணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த இதுல ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் லெவல்ல இருந்ததுக்கு அப்பா ஒரு காரணம். இந்த அப்பாவை உருவாக்குனது யாரு? அப்பா டீமை வந்து உருவாக்குனது யாரு? அதை கொஞ்சம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரோட உழைப்பு. அது சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அது தொடர்ந்து இருக்கிறதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். அதானே அது வந்து அடுத்தடுத்து ஒரு ஆளு அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு, இப்போ தமிழ் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் அதை வந்து முன்னெடுத்து அதை எடுத்து நடத்திட்டு போறது அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சந்தோஷமான விஷயம். அதனோட வேர்கள் இப்போ நம்ம மரமா கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இவங்களும் நிறைய வேர்கள் ஸ்ட்ராங் ஆக்கி இன்னும் கொஞ்சம் மேலும் அதுகளை Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.